ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகவாதி ஒருவர் இருந்தார். அவர் கல்லூரி மாணவர்களை அதிகமான கட்டுப்பாடுகளுக்குள் பல்வேறு விதமான விதிகளை அவர்களுக்கு புகுத்தக்கூடாது, அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க கூடாது, அவருடைய வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்பது அவருடைய வாதமாக காணப்பட்டது. ஆனால் அதே கல்லூரியிலே இன்னொரு கல்வியாளர் ஒருவர் இல்லை, அப்படி இல்லை, கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும், ஒழுங்குமுறைகள் இருக்க வேண்டும், அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருக்கின்ற மாணவர்களே வாழ்க்கையில் வெற்றி சிறப்பார்கள் என்றும் அந்த கல்வியாளர் கூறியிருந்தார். அப்பொழுது அனைத்து வகுப்புகளுக்கும் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. அவருடைய வாதத்திற்காகவே ஒரு வகுப்பு கட்டுப்பாடு இல்லாமல் காணப்பட்டது. அந்த வருடத்தின் இறுதியிலே பார்க்கும்போது கட்டுப்பாடு உள்ள மாணவர்கள் அனைவரும் அந்த கோர்ஸை வெற்றியோடு முடித்திருந்தார்கள். ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் இருந்த மாணவர்கள் பாவமான காரியங்களுக்கும், குடிக்கும், போதைக்கும், மற்ற தீமையான காரியங்களுக்கும் தன்னை அடிமையாக்கி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடங்களையோ கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பல்வேறு விதிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது அந்த காரியம் வெற்றியடையுமே தவிர விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த காரியம் நிறைவடையாது என்பது நாம் கற்றுக்கொள்கிறோம். சுதந்திரம் என்ற பேரில் எந்த கட்டுப்பாடுகளும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஆகிவிடும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29:15, பிறந்தும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். பிரசங்கி 7:5, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். வேத வசனங்களின் அடிப்படை நமக்கு தெரிந்து நாம் வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள் செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறதே, ஆக நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும். அப்பொழுது வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்கும். அந்த வார்த்தையின்படி செய்ய நாம் பிரியப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று சாட்சியோடு இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பிரதான அன்பு கட்டளையாய் இருக்கிறது. ஆகவே அப்படியாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த தேசத்திலே, எங்கள் நாட்டிலே, எங்கள் ஊரிலே இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வேத வசனத்துக்கு கட்டுப்பாடு உள்ளவர்களாக வாழ்வதற்கு என் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுக்கு நியாயமான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஏது உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு முன்மாதிரி உள்ளவர்களாய் நாங்கள் நடக்க என் ஆண்டவர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.